விஷயங்கள் நம்மகிட்ட எவ்வளோ பெரிய தகுதியான ஆட்கள் இருந்தாலும் அது வந்து சமூகத்தில் இல்லாமல் பண்ணிட்டு தகுதியற்ற நபர்களை இந்த திராவிடம் கொண்டு வந்து மேலே உச்சாணி கொம்பில் வச்சுட்டு அவர் தான் அறிஞர், அவங்க தான் பேரறிஞர்ன்ற மாதிரிலாம் காட்டிட்டு இருக்க இந்த போக்கு இனியும் நீடிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களை போன்றவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் நம்ம ராவணா மூலமாக காட்டுறோம். வந்து நிறைய முன்னேறிய சமூகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த டெக்னாலஜி இல்லாத இடங்களுக்கு தான் மக்கள் பயணம் செய்வாங்க. நான் ரஷ்யாவில எல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப அந்த சைபீரியன் காடுகளுக்குள்ள வந்து பெரிய லேக்குகள் இருக்கும். அங்கெல்லாம் போய் ஆளரவமே இருக்காது, தொடர்பே இருக்காது. அந்த மாதிரியான பகுதிகளுக்கு தான் மக்கள் போவாங்க. அது ஏன்னா நீங்கள் நல்ல அந்த அந்த இளைஞன் அதை தான் சொல்கிறான். ஒரு ஒரு ரம்மியமான ஒரு சூழலில் இருக்கு. இல்லை நம்ம எல்லாமே ஏதோ ஒரு சித்தாந்தம் வெளியூர்காரங்க வந்து பிடிச்சிக்கிட்டாங்க, இது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுச்சு வச்சுங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்டுகளை மிகப்பெரிய கம்யூனிஸ்ட துரோகிகள் நான் சொல்கிறதுக்கு காரணம் திராவிடம் வந்து நேரடியாக முதலாளித்துவத்தின் அடியாள். முதலாளித்துவம் வந்து உலகம் பூரா இந்த மாதிரியான கருத்தியல்களை பரப்பி நீங்கள் ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில் போயிருந்தீங்கன்னா இந்த திராவிடங்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு பேரும் கருணாநிதிங்கிறதுக்கு பேர இன்னொரு ஆளுமையும் அப்புறம் நம்ம அந்த பகுதிக்கு நம்ம தொடர்பு இல்லாமல் போயிடுது. அப்புறம் வனப்பகுதி அந்த வனத்துறை வந்து அந்த பகுதியை யாரோ ஒரு முதலாளிக்கு வந்து லீஸ்க்கு விடுது. அப்புறம் ஏதோ நடக்குது, அப்புறம் வித்துறாங்க அரசாங்கம். நம்ம ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி உள்ளே போயில அங்கே ஒரு பெரிய பாதாள சுரங்கம் இருக்குது. அந்த அளவுக்கு மண்ணை நோண்டிடுறாங்க, உள்ள இயற்கை வளத்தை நோண்டிடுறாங்க, மலைகளை நோண்டிடுறாங்க. இந்த வேலை தான் பண்ணுறாங்க. அதாவது அவனை விட உனக்கு அக்கறை அவன் அந்த அக்கறை இருக்கிறதுனால தான் அவன் அவ்வளோ தூரம் விவரம் தெரிஞ்சவன். அவன் நினச்சிருந்தா ஊரை விட்டு எங்கேயோ போய் இந்த பேச்சை வச்சு எங்கேயாவது சம்பாரிச்சுக்கலாம். நகரத்தில் வந்து ஒரு கள்ள ட்ரெயின் ஏறியோ கள்ள தோணி ஏறியோ வந்து சென்னையில் வந்து பெரிய மாளிகைகள் கோபாலபுரத்துக்கு பக்கத்தில் ஒன்று கட்டி இப்படியாக ஒரு அழகியல் எடுக்க இடம் அந்த தம்பியை வெளியில் கொண்டு காட்டுறாங்க. அதுக்கு உடனே அரசு தரப்பில் வந்து உடனே அங்கே போகாதீங்கன்னு ஒரு மறுப்பு. அது வந்து போதிய அடி இல்லை அப்படின்ற ஒரு மறுப்பு. ஆனால் ஒரு அரசு என்ன செய்திருக்கலாம், இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் யூரோப்பில். இது இருக்கிறத வந்து என்கரேஜ் பண்ணாமல் வந்து ஒரு த்ரெட்டாக பார்க்குறதும் அந்த இளைஞன் பற்றி ஒரு அவதூறு பரப்புறது, அவன் மேலே வழக்கு மேய்ச்சல் நில உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கான அந்த கூட்டத்தை கட்டாயம் ஆதரிக்கணும். இது வந்து இங்கே மட்டும் இல்லை, அது நான் சொல்கிற மாதிரி இந்த கூமாப்பட்டி ஒரு 1,00,000 கூமாப்பட்டி இருக்குது. நம்ம கீழடி எடுத்துக்கிட்டால் கீழடியை வந்து ஒரு பிராண்ட் பண்ணி பேசி வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்குறதுக்கு நாங்கள் தான் கீழடியை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது, கீழடி இல்லாத நேரத்தில் முட்டாள்தனமாக இருந்த காட்டு மிராண்டிகளாக இருந்த தமிழர்களுக்கு நாங்கள் தான் கோமணம் கட்டி விட்டோம்னு பேசுகிறது, இது மாதிரியான ஒரு ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள், ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். மீண்டும் அறிவியல் ஆய்வறிஞர் டாக்டர் கிருஷ்ணாமுத்து குமரப்பன் அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். ஏற்கனவே ஒரு தொடராக திராவிடத்தை பற்றி ஒரு பெரிய விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அது பெரிய சர்ச்சையாச்சு. நிறைய பேர் அதை பற்றி பின்னூட்டங்களும் விவாதங்களும் நடந்தது. இந்த போலி யுனெஸ்கோ விருதுன்றதை பட்டவர்த்தனமாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவரே டாக்டர் கிருஷ்ணாமுத்து குமரப்பன் தான். மீண்டும் நம்ம இன்னைக்கு வேற ஒரு விவாதத்துக்காக சந்திக்கிறோம். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் ஐயா. ராவணாவுக்கும் உங்களுக்கும் என்னோட வணக்கம். ராவணா வந்து எங்களை போன்ற இளைஞர்களை நம்ம சமூகத்துல வெளிப்பட்டு வர்றவங்கள அறிமுகப்படுத்தி தொடர்ந்து அவங்கள ஊக்குவிக்கிறதுல ராவணாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதை நன்றியோட இந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. அது ஊக்குவிக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை, உங்களுடைய நிஜத்தை வெளியில காட்டுறோம், அவ்வளவுதான் எங்க பங்கு. நிச்சயமா அது எப்படின்னா, நம்ம தொடர்ந்து ஒரு 70 ஆண்டு காலமா தமிழ் சமூகத்திலேருந்து வர்ற ஆன்றோர்கள், சான்றோர்கள், விஞ்ஞானிகள் எல்லாரையுமே இருட்டடிப்பு, அதாவது ஒரு தனித்திறமையோட வர்ற எல்லாரையுமே இருட்டடிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு அரசியல் நடந்துச்சு. அது முறியடிக்கிற மாதிரி உங்களால இயன்றதை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அது ஒரு நன்றி இருக்க வேண்டிய கட்டாயம். அந்த தகுதி உங்களுக்கு இருக்குது, அதனால நம்ம பேசுறோம், வேற ஒண்ணும் இல்லை. அவர் பெரிய ஆய்வறிஞராக இருந்துக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சமூக அறிவியலும் உள்வாங்கிக்கிட்டு சர்வதேச அரசியல் இன்னைக்கு எப்படி இருக்கு, தமிழகத்தினுடைய இன பிரச்சனை எப்படி இருக்குன்றது பேசுறது ஒரு சாதாரண விஷயமா இல்லை. அது இந்த தலைமுறைக்கு உங்களுடைய
அந்த எண்ணத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அது ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அந்த சமூகத்துக்குன்றது தான் அந்த நோக்கம். நான் நம்ம முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நான் அந்த 2008 காலத்தில் வளர்ந்து வந்த தலைமுறைங்கிறதுனால அதோட தாக்கம் நிறையா இருந்ததுனால தான் என்னுடைய ஆய்வையே நான் தேசியவாதம் தொடர்பாக நகர்த்தினேன். நான் ஜெனீவாவில் ரிசர்ச் ஆய்வுல இருந்தேன். அப்புறம் ரஷ்யா போனேன். இதெல்லாம் அந்த தாக்கத்தினால ஏற்பட்டது தாங்க. அதனால அது இப்ப நம்ம கத்திய கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேர்க்க வேண்டிய அவசியம். ஆமா, அதுதான் நம்ம கத்துக்கிட்டதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம். இல்ல, அதுதான் இதுக்கு முன்னாடி இருந்தது வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. இருட்டடிப்பு நீங்க சொன்ன மாதிரி மறைக்கப்பட்ட விஷயங்கள் நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய தகுதியான ஆட்கள் இருந்தாலும் அது வந்து சமூகத்துல இல்லாமல் பண்ணிட்டு தகுதியற்ற நபர்களை இந்த திராவிடம் கொண்டு வந்து மேல உச்சாணி கொம்பல வச்சுட்டு அவர் தான் அறிஞர், அவங்க தான் பேரறிஞர்ன்ற மாதிரிலாம் காட்டிட்டு இருக்க இந்த போக்கு இனியும் நீடிக்க கூடாது என்பதற்காகத்தான் உங்களை போன்றவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் நம்ம ராவணா மூலமா காட்டுறோம். இப்ப முக்கியமா ஒரு விஷயம் பேசு பொருளான ஒரு அரசியல், அது விளையாட்டுக்காகத்தான் தொடங்கப்பட்டது. இந்த கூமாப்பட்டி வாங்க அப்படின்னு அந்த ஒரு தம்பி பேசி போட்டிருந்த அந்த அந்த ஒரு சின்ன ரீல்ஸ் வந்து எவ்வளவு பரபரப்பாக பேசப்பட்டது. அதை ஒட்டி தமிழ் தேசியத்துல ஒரு ஆதரவு நிலைப்பாடு திராவிட தரப்புல, இன்னும் அரசு தரப்புல உடனடியாக ஒரு மறுப்பு வந்திருந்தது. அந்த மாதிரி யாரும் வந்துடாதீங்க, இங்க அடிப்படை வசதிகள் கூட இல்ல, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் வந்துடாதீங்கன்னு ஒரு பக்கம் அவங்க பரபரப்பா பேசுனது இருக்குது. மீறி நிறைய மக்கள் அங்க போயிட்டு இருக்கிறது, ரெகுலரா போயிட்டு இருந்தது. அப்புறம் வனத்துறை மொத்தமா 144 மாதிரி தடையை சொல்லிடுச்சு, அந்த இடத்துக்கு யாரும் வராதீங்கன்றது. இது வந்து ஒரு அரசியல் நோக்கத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இதுல ஒரு ஆய்வு மேற்கொள்ற நபர், நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அரசியல் ஆய்வுல நீங்க முன்னணியில இருக்கிறீங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க இத? அது 2 விதமா நான் அதை பார்க்குறேங்க. ஒண்ணு, நீங்க சொல்ற மாரி நான் கத்துக்கிட்ட ஆய்வு செஞ்ச விஷயங்கள் தேசியவாதம் தொடர்பான ஒண்ணாவும், நானும் ஒரு கூமாப்பட்டி இளைஞனுங்கிற ஒரு அந்த அந்த மண் சார்ந்த பாச பிணைப்புகள் அந்த இதெல்லாம் இருக்கிற அந்த மாரி 2 விதமா அதை நான் பார்க்குறேன். முதல்ல வந்து ஆய்வு ரீதியா அத அப்ரோச் பண்ணோம்னா, இப்ப நேஷனலிசம்ங்கிறதே ஒரு தனித்த நிலமும், அதுக்கு ஒரு எல்லையும், அதுக்கான தனித்த பண்பாடும், ஒரு மொழி, அதுக்கான அரசியல் இருக்கிறத தான் நம்ம தேசியம்ங்கிறோம். இப்ப இந்த கூமாப்பட்டின்னு அந்த தங்கபாண்டியன்கிற அந்த இளைஞர் பேசுறது அதேதான். அவனுக்கு ஒரு நிலம் இருக்கு. அங்கே ஒரு தனித்த பண்பாடு, அதுக்கான ஒரு அழகியல் இருக்கு. அத வந்து அரசு, மக்கள்லாம் கவனிக்காம இருக்காங்க. இந்த இப்போ நாகரிகம்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துக்கு போறது, பப்புக்கு போறது, ஒரு வக்கிரமான வேலைகள செய்றது தான் ஏதோ அ ஒ ஒரு கேளிக்கை, உல்லாசம் அப்படிங்கிற மாரியான ஒரு ட்ரெண்ட மாத்திட்டாங்கல்ல. ஆனா இயல்பா வந்து நெறைய முன்னேறிய சமூகங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டெக்னாலஜி இல்லாத இடங்களுக்கு தான் மக்கள் பயணம் செய்வாங்க. நான் ரஷ்யாவுல எல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப அந்த சைபீரியன் காடுகளுக்குள்ள வந்து பெரிய லேக்குகள் இருக்கும். அங்கெல்லாம் போய் ஆளரவமே இருக்காது, தொடர்பே இருக்காது. அந்த மாரியான பகுதிகளுக்கு தான் மக்கள் போவாங்க. அது ஏன்னா, நீங்க நல்ல அந்த அந்த இளைஞன் அததான் சொல்றான். அவன் ஒரு பாமரத்தனமா பேசினாலும், இந்த தண்ணிக்குன்னு ஒரு மகிமை இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு டிப்ரஷன் இருந்தாலும் அதுலேருந்து வெளில வந்துரலாம். உங்களுக்கு வீட்டு பிரச்சனை, காதல் பிரச்சனை எது இருந்தாலும் நீங்க அதுலேருந்து வெளில வந்துரலாங்கிறதெல்லாம் அந்த அந்த மாரி தான். ஏன்னா, இந்த இந்த நெறையா அந்த வாயுக்கள், இந்த டெக்னாலஜி ஏற்படுத்தின பெரிய அழிவுகளை எல்லாம் கடந்து ஒரு ரம்மியமான ஒரு சூழல்ல இருக்கையில, நான் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட்ங்கிறதுனால அத வந்து நம்ம எல்லாமே சோசியல் அனிமல்ஸ். நம்ம வந்து இயல்பா நம்ம ஒரு பல லட்சம் வருஷம் இந்த மாரியான சூழல்ல தான் வாழ்ந்திருக்கோம். நம்ம அதுக்குள்ள போகையில நம்மள்ட்ட இருக்கிற எல்லா மன பிரச்சனைகளையும் தாண்டி பிரெயின் அந்த டோபமைன செக்ரீட் பண்ணும். நல்ல ஒரு மகிழ்ச்சியா வச்சிருக்கோம் அப்படின்னு தான் பார்க்குறேன். அது வந்து எல்லா வகையிலயும் ஒரு 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 மூளை சார்ந்து, ஒரு சிந்தனை சார்ந்து அது உடம்புக்கு நல்லது. அரசியல் சார்ந்தும் அது தேசிய தமிழ் தேசியமோ அல்லது ஏதோ ஒரு தேசியத்தை அது ஒரு ட்ரைபல் கேரக்டர். அது ஒரு மண்ணை நேசிக்கிறதும், அந்த மண்ணில் இருக்க பண்பாடை நேசிக்கிறதும், அது கெட்டு போயிடாம பாதுகாக்கணுங்கிறது தானே தமிழ் தேசியம். அதெல்லாம் அந்த தமிழ் தேசியன்றதை விட எல்லா தேசிய இனமும் அதுதான். என்கிட்ட ஒரு மண் இருக்குது. நீங்க ஏற்கனவே தொடக்கத்துல ரொம்ப அழகா சொன்னீங்க. என்கிட்ட ஒரு மண் இருக்குது, அங்க ஒரு அழகியல் இருக்குது, அங்க இப்படியான ஒரு நீர்நிலைகள் இருக்குது, இது எதுவுமே இந்த சமூகம் பார்க்காம இருக்குது, என்கிட்ட இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு அவன் அதை சொல்றான், வெளியில சமூகத்துக்கு சொல்றான் அப்படின்றது. அது 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 அரசியல் பார்வையில எப்படி பாக்குறீங்க அதை? அதுதான். அதாவது சமூகத்தை வந்து இந்த திராவிட அரசியல்ங்கிறது நான் நீங்க இந்த விவாதத்தை நான் வேற வேற இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த திராவிட அரசியல் ஏதோ ஒரு சித்தாந்தம், வெளியூர்காரங்க வந்து பிடிச்சிக்கிட்டாங்க, இது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுச்சு வச்சுச்சுங்கிறத தாண்டி, கம்யூனிஸ்டுகளை வந்து தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்டுகளை மிகப்பெரிய கம்யூனிஸ்ட துரோகிகள் நான் சொல்றது காரணம், திராவிடம் வந்து நேரடியா முதலாளித்துவத்தின் அடியாள்.
முதலாளித்துவம் வந்து உலகம் பூரா இந்த மாதிரியான கருத்தியல்களை பரப்பி நீங்க ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில் போயிருந்தீங்கன்னா இந்த திராவிடங்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு பேரும் கருணாநிதிங்கிறதுக்கு பேர இன்னொரு ஆளுமையும் கருணாநிதியோட வாரிசுகளா ஆளுமைகளும் இருப்பாங்க. அதே டெய்லரு அதே வாடகை அப்படிங்கிற மாதிரியான நிகழ்ச்சி இருக்கும். ஸோ அதனால இந்த திராவிடம் வந்து ஒரு முதலாளித்துவ வாழ்க்கையை இங்கே உருவாக்குச்சு. நகரம் சார்ந்து நான் சொன்ன இந்த பப்பு இந்த மாதிரியான கல்ச்சர்களை ஒரு வக்கரமான நம்ம நம்மளோட நேச்சர், நம்ம இயல்புக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கும் நம்ம வரலாற்றுக்கும் தொடர்பில்லாத ஒன்றை உருவாக்கி அதை பரப்பி வச்சிருச்சு. ஆனா இயல்பா உண்மையா இருக்க வேண்டியது இந்த மாதிரியான அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள் முழுக்க அது மாதிரி, அதே மாதிரி கிழக்கு கடற்கரை முழுக்க கிராமங்கள், ரொம்ப அழகிய கிராமங்கள், எவ்வளவோ கிராமங்கள் இருக்கு. அதனால அதுதான் நான் சொன்னது. இந்த ட்ரைபல் கேரக்டர்ங்கிறது, தேசியங்கிறது திருப்பி அது ஏதோ ஒரு இசமெல்லாம் கிடையாது. காலங்காலமா பல லட்சம் வருஷமா ஒரு இனக்குழு தன்னுடைய எல்லையை வந்து பாதுகாத்துக்கிட்டு அதுக்குன்னு ஒரு பண்பாடை வச்சுக்கிட்டு அதை யாரும் தாக்கி அழிச்சிடாமையும் அதோடைய பொருளியல் எல்லாத்தையும் பாதுகாத்து ஒன்று வச்சிருந்தாங்க. அது விஸ்தரிச்சுக்கிட்டு நிறைய இனக்குழுக்கள் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு தேசியத்தை கட்டமைச்சிச்சு. அதுதான். ஸோ அதனால அது இயல்பாகவே நம்ம எல்லாருக்கும் நம்ம கிராமங்கள் மீது ரொம்ப பற்று இருக்கிறதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்கும். இந்த திராவிடம் மாதிரியான ஓடுகாலி முதலாளித்துவ கருத்தியல்கள் தான் போகிற இடத்துல எங்கெல்லாம் பணம், அது அவங்களுக்கு வந்து எதோட அவங்கள கனெக்ட் பண்ணிக்க முடியும்னா, எங்கெல்லாம் மெட்டீரியல், எங்கெல்லாம் பணம் இருக்கு, எங்கெல்லாம் கொள்ளையடிக்கலாம், அதுதான் அவங்களோட தேசியமும் அவங்களோட நிலமும் அப்படியா தான் இருக்கும். அதனால இது இயல்பான ஒரு நீங்க சொன்ன மாதிரியே எந்த தேசியத்திலையும் இருக்கிற எல்லா இளைஞர்களும் நேசிக்கக்கூடியது. இது நான் பார்த்துருக்கேன். நான் ஐரோப்பிய நாடுகளில் கூட பார்த்துருக்கேன். அதாவது சுவிட்சர்லாந்துலலாம் நான் ஜெனீவாவில் இருந்தப்போ அந்த கிராமங்கள்ல இருக்க இளைஞர்கள் இந்த மாதிரி ரொம்ப தூரங்கள் கடந்து, ஜெர்மனிலையும் அப்படிதான், தூரங்கள் கடந்தெல்லாம் போய் வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதுக்கு சொந்த ஊருக்கு பக்கத்திலே ஒரு சின்ன டவுன் இருக்கும், அங்கே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும், அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஊரோட நம்ம வந்து மேலை நாடுகள் மாறிடுச்சுங்கிறோம், அது அப்படி கிடையாது. அவங்கெல்லாம் அப்படியே தான் இருக்காங்க. நம்ம தான் இந்த நகரமயமாக்கல் அது இதுன்னு கிராமங்களை உதறிட்டு, கிராமங்களை விவசாய நிலங்கள் இந்த மாதிரி அழகிய நிலங்கள் எல்லாம் பட்டா ரியல் எஸ்டேட் ஆக்கிட்டு இப்படி எல்லாம் போயிட்டோம். அது ஆக்சுவலா இந்த இடத்துல இதுலயும் வந்து உங்ககிட்ட பேசுறதுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க நேற்று தொலைபேசியில பேசும்போது ஒண்ணு அது ஒரு புதிய கருத்தாக எனக்கு இருந்தது. இப்படியாக ஒரு அழகியல் எடுக்க இடம், அந்த தம்பியை வெளியில கொண்டு காட்டுறாங்க. அதுக்கு உடனே அரசு தரப்புல வந்து உடனே அங்க போகாதீங்கன்னு ஒரு மறுப்பு. அது வந்து போதிய அடிப்படை வசதிகள்லாம் இல்லை அப்படின்ற ஒரு மறுப்பு. ஆனால் ஒரு அரசு என்ன செய்திருக்கலாம் அப்படின்னா, உடனடியாக அது வந்து ஒரு தேவைகளை அந்த இடத்துல சரி செய்து, லட்சக்கணக்கான மக்கள் இல்ல, ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் போறதுக்கு தொடக்கத்துல உடனே அவங்க எந்த ஒரு மக்களுக்கும், மனிதர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு உளவியல் அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படியான ஒரு இடங்கள் வரப்ப அது ஒரு இளைப்பாறுதல் தரும். அதுக்கு ஒரு மாற்று வழியா அதை பண்ணும். அதுக்கு வந்து அரசு வந்து எவ்வளவு செய்யணுமோ அதுல வந்து கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஆனா வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி, அங்க யாரும் இப்படி எல்லாம் போயிடக்கூடாது, இப்படிலாம் போறது தவறுன்னு உடனே ஒரு தடை ஏற்படுத்துற அந்த போக்கு, இதுக்குள்ளாக வேற ஏதாவது அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ரியல் எஸ்டேட்னுடைய அந்த இது நாளைக்கு வேற மாதிரி போகுமான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அது ஆபத்தா தான் பாக்குறேன். எப்படின்னா, முதல்ல இந்த கேள்வியை 2 விதமா பிரேக் பண்ணுவோம். ஒண்ணு வந்து இப்போ இந்த காலகட்டத்துல, இந்த 2Kக்கு பின்னாடி வந்த காலகட்டத்தில் இந்த புதுசாக ஒரு வேர்டை காயின் பண்ணியிருக்காங்க, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு பண்ணுறதெல்லாம் அந்த வக்கிரம், ரொம்ப நம்மளால் சகிச்சிக்கவே முடியாத கொடுமைகள் தான் நடக்குது. அது முழுக்க வக்கிரம். அந்த ஒரு தவறான ஒரு டேஸ்ட்டை நம்மளுக்குள்ள தூண்டி விட்டு அதை வளர்த்து அதுக்கும் திராவிடம் தான் காரணமாக இருந்துச்சு. ஏன்னா சீமானே முன்னாடி பேசியிருப்பாரு, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிழையான சமூகத்தை உருவாக்கி எங்களுக்கு ஒரு பேட் டேஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதே இந்த திராவிடம் தான் பேசியிருப்பாரு. அது ரொம்ப முக்கியமான கருத்து. அது ரொம்ப ஆரம்பத்தில் அவர் பேசினது. அதை தான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ன்ட்டு முதலிரவு காட்சியை லைவ் பண்ணுறது இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து பணம் வாங்கிக்கிட்டு இந்த சின்ன சின்ன உணவு கடைகள், அதாவது ஹோட்டல்களில் போய் பணம் வாங்கிக்கிட்டு அதை பற்றி ரிவ்யூ எழுதுறோம்ட்டு அங்கே காசை வாங்கி தின்னுட்டு செனப்பண்ணி மாதிரி இருந்துக்கிட்டு அதை இவங்கெல்லாம் இந்த மாதிரி நாட்கள்லாம் சமூகத்தின் முன்மாதிரியாக இருக்கிறதுனால நிறைய அந்த மாதிரி உருவாக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையான நான் சமீபத்தில் அண்மை காலத்தில் நான் பார்த்ததில் உண்மையான சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னா இந்த தங்கபாண்டி தான். ஏன்னா அதில் எந்த தவறுமே கிடையாது. அவன் சொந்த கிராமத்தை, அதில் இருக்க அழகியலை, அதுக்கு என்னென்னலாம் ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, ஒரு டூரிசம் சார்ந்தும் மற்ற எல்லா விதமான இதுவும் சார்ந்து என்னென்னமெல்லாம் பொட்டென்ஷியல் இருக்குன்னு பரப்பி முதல்ல ஒரு தனிநபரால் இவ்வளவு தூரம் செய்ய முடியுது அப்படிங்கிறத அரசு கொண்டாடணும்.
ம். அரசு ம். இதை ஊக்குவிச்சிருக்கணும். அதை பண்ணல. உடனே ஒரு தீவிரவாதிய போய் பார்க்குற மாரி அதை வந்து செய்திகள்ல பரப்பி அதை அவனை வந்து ஒரு டிஸ்கரேஜ் பண்ணி அதை வந்து தவறா சித்தரிச்சு. ஏன்னா எதுவுமே நடக்கையில அதுக்கு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இருப்பாங்க. இந்த அந்த அந்த வக்கிரத்தையே டேஸ்ட் பண்ண இளைஞர்கள் திடீர்னு போயிட்டு இங்க ஒண்ணும் இல்லையா, அது இல்லையே, இது இல்லையேன்னு. ஏன்னா அவன் எதிர்பார்த்து போனதெல்லாம் இந்த நியூட் பீச் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்குமா, அங்க டாஸ்மார்க் இருக்குமா, பார் இருக்குமா, அப்படி நினைச்சு போனாங்களா என்னன்னு தெரியல. அப்படி இருக்காது. இப்ப பேசுற விஷயங்கள்ல இயற்கை இயற்கை எழில் கொஞ்சுற அந்த பூமி, அதை பார்த்த உடனே நீங்க மெல்ட் ஆகணும். ஆனா போன அந்த ஆடியன்ஸ் அப்படியான ஆடியன்ஸ் இல்லை. இந்த பைக்ல 4 மாவட்டம் 3 மாவட்டம் தாண்டி அங்கேருந்து 4 பேர் 3 பேர் ஏறிக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் அதை ரசிக்கக்கூடிய தன்மையே இருக்காது. அவங்கள பத்தி பேச வச்சு, அவங்க இந்த ஊர்ல ஒண்ணும் இல்லைன்னு பேச வச்சு, அதை அரசு பண்ணது தவறு. அஹ் நீங்க கேட்ட அந்த அரசோட நடவடிக்கை இதுல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாக்குறத கேட்கிறப்போ, நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளா கேரளாவை தான். நீங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்க அண்டை மாநிலத்தை காட்டுறீங்கல்ல, கேரளாவை தான் பார்க்கணும். நிறைய மாவட்டங்கள் அல்லது நிறைய ஊர்களுக்கு நீங்க போக மட்டும்தான் முடியும். அதுவும் நிறைய வண்டிகள்லாம் போக முடியாது. அவன் வண்டிகள்ல இருந்து நிறைய புகை வந்தா கூட அந்த வண்டியை விட மாட்டான் உள்ள. நகரத்துல தங்கிக்கிட்டு அந்த ஊரை போய் பார்த்துட்டு தான் வர முடியும். இந்த அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் கூட அந்த மாதிரி தான். அது சுற்றியுள்ள பகுதிகள் நிறைய பகுதிகள் நம்ம போயிருக்கோம். அந்த அந்த சிம்பு படத்துல ஒரு இந்த போட் ஹவுஸ் எல்லாம் வரும். அந்த பகுதியெல்லாம் அந்த மாதிரியான பகுதிகள். ஸோ நீங்க வந்து அங்க போய் தங்குறதுக்கு அங்க வேலையே இல்லை. நீங்க காலையில போயிட்டு இரவு வந்துடலாம், அல்லது அங்க இருக்கிற விருதுநகர்ல தங்கிட்டு போயிட்டு வரலாம். 2வது நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிற அந்த டூரிசம் எல்லாம் வந்து மாலு, அந்த பிராண்டட் ஷாப்ஸ், இதெல்லாம் வந்து அவன் வந்து இங்க எல்லா பிராண்டும் ஒரு ஐரோப்பிய அல்லது அமெரிக்க பிராண்ட் இங்க கடையை வச்சுட்டு நம்ம கொண்டு போய் வாங்கி அவன் அந்த பணத்தை அவன் நாட்டுக்கு கொண்டு போயிடுவான். ஆனா இந்த டூரிசம் வந்து நம்மளோட எக்கனாமி இங்கேயே சுத்த போகுது. அங்க இருக்கிற இப்ப இந்த ஏர்பிஎன்பிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். எப்படின்னா, வீடுகள்ல ஒரு ரூம் வாடகைக்கு விடுவாங்க. நம்ம போய் அங்க தங்கி இருந்துகிட்டு அவங்க வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஊரை அந்த ஊரோட பண்பாட்டை பார்த்துட்டு அந்த 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 காவியங்கள், அப்புறம் இளையராஜாவோட இசையெல்லாம் நம்ம கிராமங்களை பார்க்குறோம்ல, அந்த கிராமத்தை நேரா போய் ரசிக்கலாமே. இது நம்ம நம்ம ஊர்ல நம்ம இடத்துல இருக்கு. இதை பார்க்க எங்கெங்கேயோ இருந்து இதெல்லாம் மிஸ் பண்றாங்க எவ்வளவு பேர் யூரோப்ல. இது இருக்கிறத வந்து என்கரேஜ் பண்ணாம இதை உடனடியா வந்து ஒரு த்ரெட்டா பாக்குறதும், அந்த இளைஞன் பத்தி ஒரு அவதூறு பரப்புறது, அவன் மேல வழக்கு போடுறது, அங்க ஒண்ணும் இல்ல ஒரு ஒரு அரசு அங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுதுன்னா அரசோட லட்சணத்தை யோசிச்சு பாருங்க. அரசு இந்த மாதிரி ஒரு வக்கிரம், அரசுன்னு நான் சொல்றது அரசை ஆளக்கூடியவங்க, அவங்களும் இந்த மாதிரியான வக்கிரமான, அதாவது ஒரு குழந்தை ஒரு ஒரு மீன் தொட்டியை பார்த்துச்சுன்னா அந்த மீனோட அழகை பார்க்கும். ஒரு தின்னி மாடு பார்த்தானா இந்த மீனை அடிச்சு தின்னா எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கும். அதான் இப்ப நம்ம திராவிட அரசோட வேலை. அவனுக்கு பார்க்கறதெல்லாம் வந்து இங்க என்ன கொள்ளையடிக்கலாம், இங்க மலையை வெட்டலாமா, மண்ணை நோண்டலாமா, என்ன இயற்கை வளம் இருக்கும், இதை எப்படி வந்து ரியல் எஸ்டேட் ஆக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்க பார்வையா இருக்கு. எப்படி கார்பரேட் தனமா மாத்தலாம், கார்பரேட் தனமா நிச்சயமா மாத்தலாம். நிச்சயமா. அது ரொம்ப பர்டிகுலரா நீங்க கேட்ட கேள்விக்கு உள்ள போகணும்னா இதுல ஒரு பெரிய த்ரெட் இருக்கு. அதாவது அந்த இளைஞன் வந்து அந்த கிராமத்து மேல உள்ள காதல்னால, நேசத்தினால அதை பேசிட்டான். நான் சொன்ன மாதிரி அதுக்கு நான் வரேன். நானே ஒரு கூமாப்பட்டி இளைஞன் தான். ஆனா அதுல ஒரு பெரிய த்ரெட் இருக்கு. உங்கள்ட்ட இருக்க பொக்கிஷத்தை வெளில காட்டுறீங்கன்னா திருடர்கள் வந்து அதாவது திருடர்கள் வந்து இண்டிவிஜுவல் கிடையாது. இங்க அரசும் ஆட்சியாளர்களும் திருடர்களா இருக்கிறதுனால, நான் திராவிட அரசியல்ல ஒரே ஒரு தமிழ் தேசியவாதியை பார்க்குறேன். அவர் வந்து பிடிஆர். ஏன்னா இயல்பா அவன் இந்த மண்ணை அந்த குடும்பம் அந்த மண்ணை நேசிக்கக்கூடிய குடும்பம், அந்த மண்ணுக்காக நிறைய இழந்த குடும்பம். அவர் ஒரு விஷயம் சொன்னார். 50 லட்சம் கோடி 60 லட்சம் கோடி பணத்தை திருடி வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. 30 லட்சம் கோடி 30 லட்சம் கோடி. ஆமா, அது ஒரு பெரிய இஷ்யூ. ஆமா, வச்சிருக்காங்க அப்படின்றார்ல. அந்த பணத்தை வந்து உடனடியா இங்கதான் கொண்டு வருவான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி ஒரு பொட்டன்ஷியல் இருந்திருக்கு. இவன் தான் கூமுட்டையாச்சுல, இவனுக்கு சுயமா சிந்திக்க தெரியாதுல்ல. இப்படி ஒண்ணு வரையில வந்து இந்த இடங்களை வாங்கி இப்போ நேரம் முடிக்க அந்த 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 தங்கப்பாண்டியன் வந்து என் ஊர் இப்படி இருக்குன்ற அந்த அழகையில சொல்லி பெருமைப்பட்டு இப்படி எல்லாம் இருக்கு வந்து பாருங்க ரசிங்கன்னு சொல்றத உடனே அது கார்பரேட் தனமா இருக்கக்கூடியவர்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, உடனே அங்க போயிட்டு இடங்களெல்லாம் வாங்கி போட்டுட்டு ஒரு பெரிய காட்டேஜ் மாதிரி கட்டி அது ஒரு கமர்ஷியல் வர்த்தகமா பண்ணி போட்டிங் எல்லாம் போற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதன் மூலம் பெரிய வர்த்தகத்தை வாய்ப்பு இல்லை நிச்சயமா. ஏன்னா ஏற்கனவே இது பல இடங்கள் நடந்திருக்கு. இந்த சும்மா இந்த போட்டிங் எல்லாம் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். மொத்தமான 500
1000 ஹெக்டேர்களை வந்து ஆக்கிரமிச்சு ஏதாவது ஒரு திட்டம் வரப்போகுதுன்னு சொல்றது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி முழுக்க முழுக்க ஆக்கிரமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி இந்த இளைஞன் வந்து சொல்றான், நான் ஒரு உன்னோட தொழில் என்னன்னு கேட்கறதுக்கு ரொம்ப இயல்பா ஒரு கிராமத்து இளைஞன் ஒரு வெள்ளந்தியா சொல்றான், நான் வந்து 30 எரும மாடும் ஒரு 20 ஆடும் வச்சு மேய்ச்சிட்டு இருக்கேன் அப்படின்றான். இப்போ 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 நான் நான் வந்து இந்தியாவிலே முதலா ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அந்த மேய்ச்சல் சமூக கூட்டமைப்புல நான் இருக்கிறேன். இளஞ்செழியனோட தோழர் ராஜீவ்காந்தியோட அமைப்புல நான் இருக்கேன். இந்த பிரச்சனைகள் எனக்கு புரியும். அந்த இளைஞன் சொல்றான், இந்த காடுகள வந்து திடீர்னு வனத்துறை அ பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியா அறிவிச்சிருச்சு. எங்களால போய் ஆடு, மாடுகள மேய்க்க முடியல. எங்க கிராமத்துல பல பாசிட்டிவ்கள் இருக்கிறதுல ஒண்ணு, எங்க பகுதியில இருக்கிற காளை மாடுகள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப பேர் போன காளை மாடுகள். எப்படி தேனி மலை மாடோ, அது மாரி இங்க உள்ளது. அப்படின்னா வெறும் கன்றுகள ஒரு 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 இது மாரி காட்டுறாப்புல, அதுல வெறும் கன்றுகள் மட்டுமே இருக்கு. காளை கன்றுகள் மட்டுமே இருக்கு. ரொம்ப சின்ன கன்றுகள் இதுக்குன்னே வளர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இனிமே இந்த இந்த நிலத்த வந்து வனப்பகுதி வந்து ஆக்கிரமிச்சிருச்சுன்னா, வனத்துறை ஆக்கிரமிச்சிருச்சுன்னா, அந்த அவருடைய பேட்டி மாடுகள் ராவணாவுல விரிவா வந்திருக்கு. ஆ அது ம். வந்து மாடுகள் மேய முடியாது. இந்த மாடுகள் வந்து இயல்பா இவ்வளவு ஆ ஆ சக்தியோடையும் ரொம்ப ஆ வாலிப்புடன் இருக்கிறதுக்கு காரணமே, அந்த மலைகள்ல இயல்பா இருக்கக்கூடிய ஆ வெறும் புல்லு மட்டும் இல்லாம, அந்த மூலிகைகள்லாம் சாப்பிடுறதுனால தான்னு எல்லாரும் சொல்றாங்க, வைக்கிறாங்க. ஸோ அந்த மாரி எல்லாம் சூழல் இருக்கிறத வந்து வனத்துறை முதல்ல ஏன்னா வனத்துறை எப்படி இயங்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப நேரடியா அரசியல்வாதிகள் வந்து அல்லது கார்ப்பரேட் வந்து ஒரு இடத்த வாங்குனா அது பிரச்சனையாயிருதுன்ட்டு, முதல்ல வனத்துறை ஏதோ நாட்டுக்கு ஏதோ பெரிய இயற்கைக்கும் அல்லது மானுடத்துக்கும் ஏதோ ஒரு பெரிய சேவை செய்ய போறது மாரி அத வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி ஆக்குது. அப்புறம் நம்ம அந்த பகுதிக்கு நம்ம தொடர்பு இல்லாம போயிருது. அப்புறம் அந்த வனத்துறை வந்து அந்த பகுதிய யாரோ ஒரு முதலாளிக்கு வந்து லீஸ்க்கு விடுது. அப்புறம் ஏதேதோ நடக்குது. அப்புறம் வித்துர்றாங்க அரசாங்கம். அப்புறம் நம்ம ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சு உள்ள போயில அங்க ஒரு பெரிய பாதாள சுரங்கம் இருக்கு. அந்த அளவுக்கு மண்ண நோண்டிர்றாங்க. உள்ள இயற்கை வளத்த நோண்டிர்றாங்க. மலைகள நோண்டிர்றாங்க. இந்த வேல தான் பண்றாங்க. அதாவது வனத்துறை வந்து இந்த இந்த மக்கள் வந்து ஒரு பழங்குடித்தனமான இந்த பகுதியில இருக்கிற மக்கள் ஒரு 2,00,000 வருஷம், 3,00,000 வருஷம் அங்க வாழ்ந்திருப்பாங்களா? இப்ப கீழடின்னு நம்ம அப்படித்தானே பேசுறோம். இப்ப வாழ்ந்திருக்காங்கன்னா, 3,00,000 வருஷமா அழிக்காத இந்த கிராமத்து மக்கள் வந்து அந்த வனத்த இப்ப அழிச்சிட போறாங்களா? இந்த 5 வருஷத்துலயும், 10 வருஷத்துலயும் அழிச்சிட போறாங்களா? இல்ல இந்த 3,00,000 வருஷமா எந்த வனத்துறை இருந்து அதெல்லாம் பாதுகாத்துச்சு? அவன ம். விட உனக்கு ம். அக்கறை இருக்கா? அவன் ம். அவன் அக்கறை இருக்கிறதுனால தான், அவன் அவ்வளவு தூரம் விவரம் தெரிஞ்சவன். அவன் நினைச்சிருந்தா ஊர விட்டு எங்கேயோ போய் இந்த பேச்ச வச்சு எங்கேயாவது சம்பாரிச்சுக்கலாம். நகரத்துல வந்து அ ம். ம். ஒரு கள்ள ட்ரெயின் ஏறியோ, கள்ள தோணி ஏறியோ வந்து சென்னையில வந்து பெரிய மாளிகைகள் கோபாலபுரத்துக்கு பக்கத்துல ஒண்ண கட்டிக்கிட்டு வாரிசுகள அ பேசி ஒரு வரலாற உருவாக்கி அவனும் சம்பாரிச்சிருக்கலாம். ஆனா அவனுக்கு அது தோணலைல. அந்த அந்த ஊர பத்தி இன்னும் அத பத்தியே ஒரு கிராமத்தனமா பேசிட்டு இருக்கான்ல. அவன விடவா நீங்க ஒரு காவலாளிகள போட்டு, வனத்துறைய போட்டு, காவல்துறைய போட்டு அத பாதுகாத்துற போறீங்க? இதெல்லாம் தொடர்ந்து நம்மள்ட்ட இப்படியே வனத்துறை நம்மளுக்கு ஏதோ தொடர்பு இல்லாத ஏதோ மேலேருந்து இறங்கி வந்தவங்க மாரி பேசி நம்மள நம்ப வச்சுட்டாங்க. இது ம். பெரிய ஆபத்து. அதனால தான் நான் இந்த தமிழ் தேசியவாதிகளும், நாம் தமிழர் கட்சியிலேருந்து நடத்துற ஆடு மாடுகளுக்கான அது ஆடு மாடுகளுக்குன்னா அது பொங்கல் தான் தனியா இருக்கு. அவங்க ஆடு மாடுகளுக்குன்னு சொல்றது ம். மேய்ச்சல் நில உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கான அந்த கூட்டம். அந்த கூட்டத்த கட்டாயம் ஆதரிக்கணும். இது வந்து இங்க மட்டும் இல்ல. அது நான் சொல்ற மாரி இந்த கூமாப்பட்டி ஒரு 1,00,000 கூமாப்பட்டி இருக்கு. நம்ம அ வ வடக்க கோயம்புத்தூர் பகுதிகள்ல எடுத்துக்கிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் இந்த மாரியான கூமாப்பட்டிகள் இருக்கு. அதனால இல்ல அந்த அதுதான் இளைஞனுடைய குரல் ரொம்ப கூமாப்பட்டிகள் முக்கியம். இருக்கிறது. அது வந்து பாதுகாக்கப்படணும்னு எப்படி பாதுகாக்கப்படணும்? இப்ப நீங்க சொன்ன மாதிரி இத்தனை ஆயிரம், இத்தனை லட்சம் கோடிகள் வச்சிட்டு இருக்கிறவங்களுடைய நோக்கம் என்னன்னா, உடனே அங்க போயிட்டு இடங்கள்லாம் வாங்கி போட்டுறணும். அப்புறமா பாதையை ஏற்படுத்தணும். அப்புறம் அவர்களுக்காக ஒரு சட்டத்த கொண்டு வந்துட்டு, அங்க வந்து காட்டேஜுகள கொண்டு வரணும். அப்புறம் அது ஒரு சுற்றுலாத்தலமா அந்த சுற்றுலாத்தலம் இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கும் தொடர்புடைய ஒரு இயற்கை சார்ந்ததாக இல்லாம, வர்த்தகம் ஆமா. சார்ந்ததாக இருக்கணும். அப்படின்னு நெறைய வேலைகள்லாம் இருக்குல்லல்ல. அந்த மாரி மாறி நிச்சயமா. போகக்கூடிய சூழ்நிலை இருக்குமான்னு கேட்க வரேன். நிச்சயமா. அதாவது அத நோக்கி தான் போறாங்க. அதாவது அது சுற்றுலா தலம்னு சொல்றது கூட நம்ம அந்த பிரச்சனைய ரொம்ப மென்மைப்படுத்தி சொல்றோம்னு நெனைக்கிறேன் நான். அது சுற்றுலா தலம்னா ஒரு கார்ப்பரேட் தனமான இப்போ வந்து மெல்ல மெல்ல அதானிகள் வந்தாங்க. ஏதோ கப்பல்கள கொண்டு வந்தாங்க, இறக்குமதினாங்க, ஏற்றுமதினாங்க. அப்புறம் ஒரு துறைமுகத்த தனியா ஆக்கிரமிச்சுக்கிட்டு, அந்த பகுதியில இருக்கிற மக்கள ஒரு கட்டத்தில வெளியேத்துற மாரியான சூழல்கள்லாம் இருக்கு. இது நாடு முழுக்க இருக்கு. அ தண்டகாரண்யாவுல இதுதான் நடந்துச்சு. நந்திகிராம்ல இதெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதாவது அ மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ரொம்ப பொட்டன்ஷியல் டேஞ்சர்ல இருக்கிறதுனால நம்ம அத எளிதா எடுத்துக்கக்கூடாது. இதுக்கான தீர்வு வந்து
நீங்க எந்த திட்டம் கொண்டாந்தாலும் அந்த கிராமங்கள் வந்து அந்த மக்கள் தான் இத அந்த அந்த பகுதியில இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தாங்கங்கிறதுக்காக, அவங்கள இல்லாம நீங்க ஒரு திட்டத்த கொண்டு வர முடியாது. அவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணி தான் அத செய்யணும். இப்ப அந்த வனத்துறை பிரச்சனையே அந்த மண்ணின் மைந்தர்கள் அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காம அவங்க அதே நேரத்துல பயனுள்ளதாகவும் நீங்க கொண்டு வர திட்டம் அது இருக்கணும். அது அந்த வாழ்வாதாரத்த பாதிக்காம அப்படின்னு நம்ம சொல்றது ஏமாற்று வேலை. அது நிச்சயமா இவங்களோட அடுத்த வேலையே அதா தான் இருக்கும். அவங்களை டெசிஷன் மேக்கிங் பாடிக்குள்ள கொண்டு வரணும். அதாவது வன சட்டங்கள் கொண்டு வர்றப்ப ஒரு கட்டத்துல அத இந்த விலங்குகளையும், உள்ள இருக்கிற மரங்களையும் பாதுகாக்க நல்லெண்ணத்துல முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அப்பவே அந்த சட்டத்துல என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, கிராம சபைகள் அங்கே உருவாகி, அந்த கிராம சபைகளோட இந்த அதிகாரிகள் வந்து கலந்து பேசி வச்சு, அந்தந்த பகுதிகள்ல இருக்கிறவங்க மாடுகள், ஆடுகள மேய்க்கிறதுக்கான உரிமைகள்லாம் வழங்கணும்னு இருக்காங்க. அதே மாரி தான் இந்த பகுதிகள்ல திட்டங்கள் கொண்டு வரப்பவும், அந்த பகுதிகள்ல கிராம சபைகள உருவாக்கி, அவங்கள வந்து நீங்க டெசிஷன் மேக்கிங்ல வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதெல்லாம் மறுக்கிறதுக்கும், அதெல்லாம் மறைக்கிறதுக்கும் தான் கிராமம்னாவே சாதி, கிராமம்னாவே சாதி சண்டை போடுவாங்க அப்படிங்கன்னு ஒரு 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 இத உருவாக்கி, அ அவங்களுக்கெல்லாம் முட்டாள்கள், காட்டுமிராண்டிகள் அப்படிங்கிற மாரியான ஒரு ஒரு சிந்தனைய உருவாக்கி, இந்த பழங்குடிங்கிற வார்த்தையே ஏதோ அ ஒரு பின் ஒரு ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு வார்த்தைங்கிற மாரியான அடையாளப்படுத்தினது இந்த திராவிடம். அதெல்லாம் கிடையாது. அவங்க அவங்க அவங்கள இல்லாம நீங்க அங்க ஒரு திட்டத்த அறிவிக்க முடியாது. அவன் தனக்கு இது வேணும்னு கேட்கிறப்போ அதான் சீமான் கூட அடிக்கடி சொல்லுவாரு. "நான் கேட்கிற திட்டத்த எனக்கு கொண்டு வா. நான் கேட்டேனா 8 வழிச்சாலை கேட்டேனா?" அப்படிங்கிற. இப்ப இந்த பையன் இந்த இளைஞர் வந்து கேட்கிற என் கிராமத்துக்கு இதெல்லாம் வாய்ப்பு வசதி இருக்கு. இதெல்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கையில, அவன ஒரு தீவிரவாதியா சித்தரிச்சுட்டு, அதே ஊருக்குள்ள இன்னும் 2 வருஷத்துல 8 வழிச்சாலை, 10 வழிச்சாலை போடுவாங்க. அப்ப வந்து எது கையில அவன தீவிரவாதியாக்குவாங்க. ஸோ இதுதான் இங்க நடக்கிற எதார்த்தம். இல்ல இப்ப நீங்க இந்த கூமாப்பட்டி இளைஞர்னு சொல்லிட்டு நீங்க புதுக்கோட்டை பக்கம். ஆனா ஆமா. கூமாப்பட்டி நான் ஒரு கூமாப்பட்டி இளைஞர்னு சொல்ல வரீங்களே அது எப்படி? அ அ நல்ல கேள்வி. நான் அத நம்ம ஆரம்பத்துல அப்படித்தான் ஆரம்பிச்சோம். நான் அத எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டுட்டேன். எப்படின்னா, எனக்கு இயல்பா இந்த தமிழ் தேசியம் அ ஆர்வம் அல்லது இந்த மானுடத்தின் மீது ஆர்வம், இந்த இயற்கையின் மீதான ஆர்வமெல்லாம் வந்தது. நான் இதே மாரியான ஒரு கூமாப்பட்டி ஒரு கிராமம் மாஞ்சாவிடுதின்னு ஒரு கிராமம் புதுக்கோட்டை பக்கத்துல. அந்த கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்தேன். அங்கே வந்து பிரதான அ எக்கனாமி வந்து மலர் சாகுபடி. நான் சொல்றது 80களுக்கு பின்பகுதி 90கள்ல வந்து மலர் சாகுபடி அந்த பகுதிகள் முழுக்க மலர் சாகுபடி. மலர் சாகுபடிங்கிறப்ப அது ஒரு பணப்பயிர். தினம் தினம் பணம் பார்க்கலாம். நீங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அப்பல்லாம் 80களுக்கு பின்பகுதி 90கள்லாம் முதலாளித்துவம் அவ்வளவு தூரம் வந்து ஆக்கிரமிக்கல. இவ்வளவு பணப்பழக்கம் இல்ல. அப்போ வந்து ஆனா எங்க கிராமங்கள் வந்து ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கும். அந்த எங்க கிராமங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாமே அத சுத்தி இருந்த கிராமங்களே இந்த கிராமத்த இருக்கிற அளவுக்கும், சொந்தக்காரங்க இருக்கிறவங்க எல்லாமே இந்த கிராமங்களுக்கு வந்து ஒரு கல்யாண காட்சி எல்லாத்துலயும் இங்கேருந்து பணம் வாங்கிட்டு போய் வாழ்ற மாரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அது அந்த கிராமத்தின் மேல எனக்கு பயங்கரமான ஈர்ப்பு. இப்பவுமே நானு நிச்சயமா நான் அந்த கூமாப்பட்டி அந்த இளைஞன் எப்படி கொண்டாடுறானோ, அது மாரி தான் என் கிராமத்த கொண்டாடுவேன். அதுக்கு மேல நான் இன்னொன்னு ஆட் பண்ணணும்னு நான் கட்டாயம் இந்த இடத்துல சொல்லணும். அது வந்து அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டா இருக்கணும். எப்படின்னா, ம். நான் சின்ன வயசுல இருக்கையில, பள்ளி காலத்துல வந்து எனக்கு பெரிய பையன் எனக்கு பங்காளி அவங்க. அவர் பெரியப்பா வேணும். ஒரு திராவிட அரசியல்ல வந்தவரு. ம். தலைவர் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு தெரிஞ்சு 2 பேரு. ஈழத்துல ஒரு தலைவரு, அப்புறம் தலைவர்னே ஒரு தலைவர் பாலு அப்படின்னுவாங்க. அந்த ம். தலைவருங்கிறது இயல்பா ஒட்டிக்கிட்டது அவருக்கு மட்டும் தான். இன்னுமே அதுக்கப்புறம் எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டாங்க. ஆனா, அவருக்கு தான் அந்த தலைவர்ங்கிறது ஒட்டும். அவரு என்ன பண்ணாருன்னா, அந்த காலகட்டத்தில எங்க கிராமம் வந்து ஒரு நான் மொத சொன்ன மாரி ஒரு பாரதிராஜா படத்துல ஒரு சோலை மாரி இருக்கும். ஒரு ம். மெயின் அ இடத்துல இருந்து எங்க கிராமத்துக்குள்ள ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள போணும். 2 பக்கமும் தென்னை மரங்களையும், பழ மரங்களையும், அந்த மலர் பூ மரங்களையும் வச்சு அந்த ஊர் ஒரு சோலை மாரி இருக்கும். அததான் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். இடையில எந்த ஒரு ஊர் பெரிய சொன்னது? கிராம பேர் என்ன சொன்னீங்க? மாஞ்சா மாஞ்சாவடி. விடுதி. புதுக்கோட்டையிலேருந்து ஆலங்குடிக்கு போறதுக்கு இடைப்பட்ட பகுதி. அ ம். எனக்கு தமிழ் தேசிய ஆர்வம் எதுக்கு வந்துச்சுங்கிறதுக்காக தான் இத நான் குறிப்பிட்டு சொல்றேன். அவர் வந்து அந்த வம்பன் ரோடுன்னு தேசிய பயிர்வகை ஆராய்ச்சி நிலையம் இருக்கு. ஒரு முக்கியமான பாயிண்ட் தமிழ்நாட்டுல அது. ம். அங்க இருந்து எங்க கிராமத்துக்கு போறதுக்கு நடந்து போணும். அப்ப பஸ் வசதி இல்ல. இடையில ஒரு பெரிய கண்மாய். அந்த ம். கண்மாய் வருது வருஷத்துல ஒரு 2, 3 தடவ நிரம்பிரும். அப்போ ம். வந்து எங்கள போன்ற பசங்கள வந்து அப்பா, அம்மா தலையில தோள்ல சுமந்து நான் மிகைப்படுத்தி சொல்லல. இது உண்மை. எல்லாருக்கும் தெரியும். இப்ப இத ம். பார்ப்பாங்க ம். பலரு. பல கிராமங்கள்ல அப்படித்தான்னு வச்சுக்கங்களேன். தோள்ல தூக்கிட்டு போவாங்க. அந்த ஒரு 80 காலகட்டத்தில அது குறுக்கால ஒரு பாலம் போடுறதுக்காக, இவர் தலைவர் பாலு வந்து
அவருக்கு வந்து அவங்க ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து பின்னணியிலேருந்து வந்தவங்க, மிகப்பெரிய பின்னணியிலேருந்து வந்தவங்க. அப்ப ம். இருந்தவங்கலாம் முற்போக்குன்னா திராவிடம்ங்கிறதுனால திராவிடத்தில இருந்தாரு. அவங்க அப்பாவே ஒரு பெரிய தலைவரா இருந்தவரு. கருணாநிதி தான் அவருக்கு வந்து திருமணமெல்லாம் நடத்தி வச்சாரு. அவர் என்ன பண்றாரு, அவருக்கு வந்து 4 பெண் குழந்தைகள். ம். அப்ப வந்து அக்ரெசிவா வந்து இந்தியன் ஸ்டேட் வந்து குடும்ப கட்டுப்பாட வந்து புஷ் பண்ணுது. அந்த சஞ்சய் காந்தியா, இந்திரா காந்தி காலம், சஞ்சய் காந்தி எல்லாம். அப்ப ம். வந்து புதுசா திட்டம் கொண்டு வர்றதுன்னா, நீங்க வந்து இந்த கிராமத்துல இத்தனை பேரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டா, இந்த பாலம் உங்க ஊருக்கு சாங்ஷன் ஆகுது அப்படிங்கிறப்ப, இந்த ம். பெரியப்பா பாலுங்கிற ஒரு தலைவர் வந்து, ம். தனக்கு முதல் 4 குழந்தைகளும் பெண் குழந்தைகள். ம். அந்த மாரியான குடும்பத்துல ஒரு ஆண் வாரிசு இருக்குன்னு நெனைப்பாங்க. நான் போயிட்டு ஊர்ல ஆனா அவர் சொல்லியிருந்தா யார் வேணாலும் குடும்ப ஒரு 20 பேரோ, 25 பேரோ பண்ணணும் போல இருக்கு குடும்ப கட்டுப்பாடு. ம். பண்ணியிருந்திருப்பாங்க. அவர் கட்டுப்படுவாங்க. ஏன்னா அவர நம்புவாங்க பிளைண்டா. ம். ஆனா அவரு நான் போய் அடுத்த ஆள்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்மாதிரியா இருக்கணும்னு, ம். அவரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு, ம். அது மாரி இன்னும் கிராமத்துல பலர் பண்ணிக்கிட்டு அந்த பாலத்த கொண்டு வந்தாங்க. அந்த காலத்திலே இப்ப இருக்கிற மாரியான ஒரு ஃப்ளைஓவர் மாரி இருக்கும் அந்த அந்த பாலம். ம். அந்த மாரியான ஒரு பெரிய தலைவர் அவரு. அவரு உண்மையான தமிழ் தேசியவாதி. அவர பார்த்து தான் எனக்கு அரசியல் மீது ஆர்வம். எப்படி ஒரு தன்னலம் இல்லாம ஒரு கமிகாசே பிஹேவியர் நம்ம முன்னாடிலாம் பேசியிருக்கோம். ஒரு தற்கொலை ம். படை மாரியான ஆமா. தன்னுடைய ஜெனரேஷனே அழிச்சுக்கிட்டு உனக்கு தன்னை முதல்ல ஒரு பெரிய இழப்பு அது. அந்த இழப்பானாலும் ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கட்டும்னு அந்த அழகான ஊருக்கு ஒரு பாலத்தை கொண்டு வர்றதுக்கான அப்படி செய்யறாருன்னு சொல்ல வரீங்க. நிச்சயமா அந்த அவரோட அரசியல் தாக்கம் தான் எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்து ம். திராவிடத்தின் மீதான ஈர்ப்பும், இந்த மண்ணின் மீதான ஈர்ப்பும் இதெல்லாம் இருந்துச்சு. அவருக்கு உண்மையிலே ம். இந்த நேரத்தில நான் வந்து இத ஒரு ட்ரிபியூட்டா தான் அத அவருக்கு நான் சொல்றேன். அவரு முக்கியமான தலைவர். அப்புறம் திராவிட இப்படி வாரிசுகள் பின்னாடி போய் ம். பல்லாயிரம் கோடிகளுக்கு பின்னாடி போனதுக்கப்புறம் அவரு ம். கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டாரு. இன்னுமே அமைச்சர்கள் இப்ப அந்த பகுதியில இருக்க அமைச்சர்கள்லாம் பதவி ஏத்தோனே அவர போய் பார்ப்பாங்க, சந்திப்பாங்க. ம். ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. அவரு எனக்கு பெரியப்பா முறை வேணும் அவரு. அது மாரியா நான் என்னை ஒரு கும்மாப்பட்டி இளைஞனா தான் சொல்றேன். அவன் அந்த 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 கிராமத்துக்கு என்னென்னலாம் அந்த அ அந்த அந்த ரசிச்சவன் கிராமத்தை எப்படி பாத்தீங்களோ அப்படிதான் இன்னைக்கு அந்த தங்கபாண்டியன் அவன் கிராமத்தை வந்து உலக அளவில் அரசு கவனத்தை தாண்டி உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறான். அது அன்னைக்கு அது நம்ம உருவாக்கப்பட்ட கொள்கை. இது என்னோடது சிறப்புன்னு பார்க்கறது மட்டும் இல்ல. என் கிராமத்துல இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அழிஞ்சிறக்கூடாது. இதெல்லாம் பாழ்பற்றக்கூடாது. இத நான் பாதுகாக்கணும். இது ஒரு அடையாளமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இது ஒரு ட்ரைபல் கேரக்டர். இல்ல அதுதான் இதுதான் அத வந்து இப்ப அரசின் கவனத்துல உலகம் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. கொண்டு வந்து உங்களுடைய நிச்சயமா. உங்களுடைய கூமாப்பட்டி கிராமம் உங்க கிராமத்தை இப்போ உலக அளவுல நீங்க சொல்லிட்டீங்க நீங்க. எப்படி நிச்சயமா, இந்த நிச்சயமா. இந்த ஒரு இந்த ஒரு இளைய தலைமுறை கிட்ட இப்படியான ஒரு சிந்தனை இன்னைக்கு வரணும். தன்னுடைய மண் சார்ந்த அந்த அழகியல் பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாரும் ஊர் சேர்ந்து செய்யணும். அதே நேரத்துல ஊர் நன்மைக்காக அப்படின்ற பட்சத்துல அந்த திட்டங்கள் எதுவா இருந்தாலும் உள்வாங்கணும். அதுல கார்ப்பரேட் தனங்கள் உள்ள நுழைஞ்சு அதை வந்து காப்பரா பண்ணிடக்கூடாது. கபலீகரம் நிச்சயமா, பண்ணிடக்கூடாது. வர்த்தக மயமாக்கிடக்கூடாது. நமக்கு நிச்சயமாங்க. அந்நியப்பட்டதா கொண்டு போய் வச்சிடக்கூடாது. கரெக்ட்டுங்களா? நிச்சயமா, இதெல்லாம் நிச்சயமா. அதாவது இருக்கணுன்ற ஒரு ஒரு விழிப்புணர்வ ஒரு நீங்க சொல்றீங்க இப்ப. நிச்சயமா. ஒரு தாய் நம்மள ஈன்றெடுத்து வளர்த்தது மாரி, அதுக்கு மேல உள்ள லேயர் தான் அந்த கிராமம் நம்மள எல்லாம் வளர்த்து இவ்வளவு தூரம் கொண்டு நம்மள்ட்ட இருக்கிற எல்லாமே அந்த கிராமத்தோட நகல் தான் அ நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே. அதனால அந்த கிராமங்கள் அழிஞ்சிராம இப்ப இருக்க இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு இளைஞனும் ஒரு கூமாப்பட்டி தங்கபாண்டியா இருந்து அதோட அருமை பெருமைகளை வெளில கொண்டு வரணும். அந்த கிராமங்கள் அழிஞ்சிராம பார்த்துக்கணும். அத அரசியல் ரீதியாவும், தனிப்பட்ட ரீதியாவும், பண்பாட்டு ரீதியாவும் அத செய்யணுங்கிறது தான் நீங்க சொல்ற மெசேஜ் மாரி என்னோட மெசேஜாவும் இருக்குங்கய்யா. நல்ல ஒரு விடயத்த சொல்லியிருக்கீங்க. இறுதியா வந்து ஒரு 4 நிமிடம் இருக்குது. இதுக்குள்ள நீங்க இந்த தலைமுறைக்கும், இந்த அரசுக்கும் சொல்லக்கூடிய விடயங்கள் என்ன இருக்கு? அ அதாவது அ அ இந்த அரசுகள் வந்து ஒவ்வொரு கூறுகள் இப்ப அம் கீழடி எடுத்துக்கிட்டா, கீழடிய வந்து ஒரு பிராண்ட் பண்ணி பேசி வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்குறதுக்கு நாங்க தான் கீழடிய கண்டுபிடிச்சோம், அப்படிங்கிற மாரி பேசுறது. கீழடி இல்லாத நேரத்தில அ முட்டாள்தனமா இருந்த காட்டுமிராண்டிகளா இருந்த தமிழர்களுக்கு நாங்க தான் கோமணம் கட்டி விட்டோம்னு வந்து பேசுறது. இது மாரியான ஒரு கீழ்த்தரமான அரசியல விட்டுட்டு, நீங்க கீழடின்னு சொல்ல வர்றது என்னன்னா, அந்த பல லட்சம், பல ஆயிரம் வருஷமான நாகரிகம் இது. இந்த பண்பாடு. அந்த நாகரிகம், பண்பாடுன்னு நம்ம சொல்றப்ப என்ன ஆகுதுன்னா, அது ஒரு பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே மனிதன் முதலா நாகரிகம் அடைஞ்சு ஒரே இடத்துல, நாடோடிகளா இல்லாம ஒரே இடத்துல வேளாண்மை செய்து செல்ஃப் சஸ்டெயின்டு லைஃப் நடத்தியிருக்கான் அப்படின்னுங்கிறது தான் அதுக்கு அடையாளம். பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. ஆ ம். அததான் இந்த கூமாப்பட்டி இளைஞன்னு சொல்றேன். இது மாரியான எண்ணற்ற கூமாப்பட்டிகள் மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும், இங்க கிழக்கு கடற்கரை ஓரம் முழுவதும் இருக்கு. அந்த பகுதிகள வந்து அந்த ஒரு வக்கிரமான ஒரு திண்ணி மாடு வந்து இதுல எப்படி என்னென்ன திங்கலான்னு பார்க்குற மாரி இல்லாம, ஏன்னா நம்மளுக்கே நல்லா தெரியும்.
ஒரு கட்டத்தில் கதிராமங்கலத்தையும் நம்ம பகுதிகளை எல்லாம் வந்து நெடுவாசலையும் வந்து முதலாளிகளுக்கு வித்துட்டு இது ஏதோ பெரிய சாதனை செஞ்ச மாதிரி பெரிய சாதனை செஞ்ச மாதிரி டிஆர் பாலு வந்து சொன்னார். இந்த சித்திரங்கள்லாம் கொண்டு வந்தது நாங்கள் தான் அப்படின்னாரு. அப்புறம் பிரச்சனை ஆனோடனே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா உங்கள் பார்வையெல்லாம் ஒரு மண்ணுலேருந்து எண்ணத்தை திருடலாம், மண்ணுலேருந்து எண்ணத்தை விற்கலாம் அப்படிங்கிறதாவே தான் காலங்காலம் ஒரு 70 வருஷமா ஏதாவது தொடர்ந்து பண்ணிட்டீங்க. அதை பண்ணாதீங்க. இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து இதெல்லாம் அந்த புரிதல்லாம் எங்களுக்கு இருக்கு. இது ரொம்ப நாள் இந்த கம்பெனி ஓடாதுங்கிறதுனால புரிஞ்சுக்கிட்டு அதனால இப்ப இருக்கிற சமூகத்துக்கு என்ன செய்யணுமோ, எது நல்லதோ, இந்த மண்ணுக்கு எது நல்லதோ அதை மட்டும் செய்யுங்க. அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோளா இருக்குங்க. ரொம்ப நல்ல கருத்தை பிரிக்க சொல்லியிருக்கீங்க. இந்த இந்த இளம் தலைமுறை இப்படியானது உள்வாங்கிக்கணுன்றத நோக்கம் தான் அந்த நேர்காணலுடைய அடிப்படை காரணம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. வணக்கம்.